வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக பாஜகவின் அல்டிமேட் பிளான், கூட்டணி அமைக்க தாவைக்காவிற்கு அழைப்பு, ஏற்பாரா விஜய்? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்கும் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நடக்காமல் போனது. இந்த நிலையில் சமீபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தங்கள் கூட்டணியில் இணைய தாவேக்காவிற்கு அழைப்பு விடுத்தார். இந்த நிலையில் அதற்கு பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் மறைமுகமாக ஆதரவு தெரிவித்துள்ளதால் விஜய் அதை ஏற்பாரா என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அனைத்து கட்சிகளும் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் அதிமுகவும் தாவேக்காவும் இணைவது குறித்த பரபரப்பான பேசப்பட்டு அதற்காக பேச்சுவார்த்தைகளும் இருதரப்பிலும் நடத்தப்பட்டது. அதிமுக தரப்பில் விஜயின் அநேக நிபந்தனைகள் ஏற்கப்படாமலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக நின்றார். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதேபோல் தாவேகா தரப்பில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது தெரிந்தது. 2026 விஜய் தான் முதலமைச்சர் என்றே அக்கட்சியின் கூறிய வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக உடன் இணைந்தால் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியாது என்பதால் பேச்சுவார்த்தையில் இழுபறியிலேயே இருந்தது. இரு தரப்பிலும் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்பட்டாலும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே இரு கட்சிகளும் விடாப்பிடியாக இருந்ததால் கடைசியில் அதிமுக தாவேகா கூட்டணி அமையாமலேயே போனது. இதனைத் தொடர்ந்து பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அக்கட்சியுடன் கூட்டணி அமைத்தது அதிமுக. இதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆகாத அண்ணாமலையோ மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கியடித்து பாஜக. ஏனென்றால் கூட்டணி அமைக்காமல் தமிழ்நாட்டில் பாஜகவால் எதுவும் செய்ய முடியாது என்பது கட்சியின் தலைமைக்கு நன்றாகவே தெரியும். இதற்காகவே தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு பலத்த பேட்டி இருந்த நிலுவையிலும் அதிமுகவுடன் இணைக்காமக இருந்து நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராகியது பாஜக தலைமை. அதன் பின்னர் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அமித்ஷா இங்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார். இதற்கிடையே ரைடு மூலம் அதிமுகவை மிரட்டி பணிய வைத்து கூட்டணி அமைத்ததாகவும் எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றனர். என்னதான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தாலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் தாவேக்காவிற்கு வரவேற்பு இருப்பதால் அக்கட்சியின் கூட்டணி வந்தால் வெற்றி எளிதாகிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு நம்புவதாக தெரிகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் அதிமுக தேர்தலை அணுகுவதாகவும் அதே கருத்துடன் தான் அன்பு சகோதரர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் இருக்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் சட்டமன்றம் தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி தான் கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். அதோடு ஒத்த கருத்துள்ள கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கும் ஒன்றுமில்லை என்றும் வேறு தெரிவித்துள்ளார் கடம்பூர் ராஜு. இதன் மூலமாக தாவேக்காவிற்கு அதிமுக மீண்டும் அழைப்பு விடுத்ததாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் கடம்பூர் ராஜுவின் கருத்தை வரவேற்றுள்ளார். திமுகவை வீழ்த்துவதுதான் இந்த கூட்டணியின் நோக்கம் என்றும் அதற்காக எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விஜயின் தாவேகா தங்கள் கூட்டணியில் இணைவதற்கு அவர் ஆதரவும் தெரிவித்துவிட்டதாகவே எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலையில் விஜய் இந்த அழைப்பை ஏற்பாரா என்பதுதான் தற்பொழுது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆனால் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதால் இந்த கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை. மேலும் தனித்து போட்டியிடுவதையே விஜய் விரும்புவதாகவும் ஏற்கனவே கூறப்பட்டது. இதனால் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரங்களில்
பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.